உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகள் சொல்கிறோம். கர்த்தர் உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த நல்ல நேரத்தில் கூட தேவனுடைய வார்த்தையும் ஆண்டவரை பேசவும் தியானிக்கவும் ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறவராக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உண்மையாக இந்த நாள் தேவன் நம்மளோடு கூட அவர் பேசுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு உண்மையாக தேவ பிரசன்னம் நம்ம மத்தியில் அளவில்லாமல் இறங்கி வரப்போகிறது. இந்த வார்த்தை அநேக பேருக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அநேக பேரோட வாழ்க்கையை தொடக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது அப்படியே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த வெளில கூட நம்ம ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த வார்த்தைக்காக நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல அன்பின் தேவனே, உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலையில் கர்த்தாவே உண்மை நாங்கள் பார்க்குறோம், உங்களுடைய முகத்தை நாங்கள் பார்க்குறோம் கர்த்தாவே. இந்த வேலையிலப்பா நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக தேவன் எங்கள் மத்தியில் வல்லமையாக இறங்கி வரும்படியாக தேவனை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவின் நேரத்தை. ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. அப்பா உங்களுடைய வார்த்தை ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்படட்டும். உங்களுடைய வார்த்தைகள் ஆண்டவரே மகத்துவங்களையும் ஆழங்களையும் தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க டேடி. அப்பா எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளதாக இருக்கிறது. இந்த நாள் கூட நான் உங்கள் மத்தியில் சில கனிகளை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கனிகள் என்றால் என்ன, நம்ம கனிகளை எப்படி தேவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டும் என்று ஆவிக்குரிய கனிகளை குறித்து நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இந்த நேரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை நான் அறிவிப்பேன் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடியதா இருக்கிறது. யாக்கோபு அந்த கடைசி நாட்கள்ல அவர்களுடைய குமாரர்களை அழைத்து தேவன் அந்த இடத்துல பேசக்கூடிய காரியம் என்றால் அவர்களுக்கு சில காரியங்களை நான் உங்களுக்கு இந்த கடைசி நாட்கள் தீர்க்கதரிசனமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது அவருடைய குமாரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் என்ன பண்றார், அந்த கடைசி நேரத்துல அவர் அந்த இடத்துல சொல்லக்கூடியவராக இருக்கிறார். என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அந்த பிளஸ்ஸிங்கு, ஒவ்வொரு வகையான வார்த்தைகள் அந்த இடத்துல வரக்கூடியதா இருக்குது. ஆனா இந்த இடத்துல யோசேப்பு என்ற ஒரு யோசேப்பு என்று இருக்கிறாரு. அவருக்கு என்ன ஆண்டவர் அந்த யாக்கோபு அந்த இடத்துல என்ன பேசுகிறாரு, அவருக்கு என்ன காரியங்களை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல 22வது அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். யோசேப்பு கனி தரும் செடி, அவர் என்ன சொல்லப்பட்டிருக்கு, கனி தரும் செடி. அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, நீர் ஊற்று இருக்கிற இடத்துல அவர் கனி கொடுக்கிறவராக இருக்கிறார். அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும், அவருடைய கொடிகள் சுவரின் மேல் படும் என்று அந்த இடத்துல அவரை எதை குறிக்கிறார் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, கனி தரும் செடிகள், கொடிகள் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கனி தருகிற ஒரு மனுஷன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பு ஒரு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறவராக இருக்கிறார். அவர் கனி கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்ப அந்த கனிகளை எப்படி கொடுக்கிறார், அவர் பார்க்கும்போது அவர் ஒரு அடிமதனத்தில் விற்கப்பட்டவர், பொருட்கணிக்கப்பட்டவர். அவருடைய வாழ்க்கையில எல்லாமே அவருடைய வாழ்க்கையில விட்டு போனதா இருக்கிறது. சொந்த குடும்பமே சொந்த சகோதரர்களே அவர் என்ன பண்ணாங்க, விட்டு விட்டாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில யோசேப்பு என்று இருக்கிறார். ஆனா இந்த இடத்துல அவருக்கு வருகிற வார்த்தை என்ன என்றால், அவருக்கு வருகிற ஒரு தகுதி என்ன என்றால், அவருக்கு கொடுக்கிற காரியம் என்ன என்றால், அவர் மிகுந்த கனி கொடுக்கிறவர், கனி கொடுக்கிற செடி என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்புக்கு பாருங்க, அவர் ஒரு தகுதியை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார். அவர் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். கனி கொடுக்கிற ஒரு மனுஷனா இருக்கார். பாருங்க, அவருடைய வாழ்க்கையில அவர் ஒரு கனி கொடுக்கிறவராக கர்த்தர் அவரை நிக்க வைத்தவரா இருக்கிறார். அவர் எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனவரா இருக்கிறார். இவருடைய வாழ்க்கையில எல்லாமே
தீமையாக நினைத்ததெல்லாம் கர்த்தர் எல்லாமே யோசேப்போட வாழ்க்கையில நன்மையாக மாற்றினார் என்று வேத வசனம் நம்மளுக்கு, தேவனுடைய வார்த்தை நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. ஒரு யோசேப்பு மூலியமாக அந்த எகிப்து தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த யாக்கோபுக்குள்ள இந்த யோசேப்புக்குள்ள இருந்த காரியம் என்னென்றால், அவர் மிகுந்த ஒரு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டார். ஒரு மிகுந்த கனி கொடுக்கிறவரார் அவர் இருக்கிறவர். அப்ப இந்த கனிகள் என்றால் என்ன, அவைக்குரிய கனிகள் என்றால் என்ன, அவர் என்ன கனிகளை கொடுத்தார் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிற இந்த இடத்துல எடுத்து வாசிங்க. இந்த இடத்துல சங்கீதம் 1வது அதிகாரத்துல இருந்து வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகள் வழியிலும் நிற்காமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் அவர் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவானாயிருக்கிறான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, நீர்க்கால்களில் நடப்பட்டு, தன் காலத்தில் தன் கனியை தந்து, தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து, இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் அவர் இருக்கிறான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது யோசேப்புக்குள்ள காரியங்கள் இருந்ததா இருக்கிறது. அவர் நீரோடு அவர் நடப்பட்ட மரங்களை போல இருக்கிறார் என்று தேவவசனம் சொல்லப்பட்டிருக்கு. இலை உதிராத மரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, ஒரு சீசன் வரும்போது ஆனா அந்த மலைகள் இலைகள் உதிரக்கூடியதா இருக்கிறது. ஆனா நீருக்கு ஓடுகிற இடத்துல அந்த மரத்தை நிற்கும்போது, அந்த மரம் பார்க்கும்போது எந்த செடிகள் ஆகட்டும், அந்த ஆறுகள் பகுதியில் பார்த்தீங்கன்னா அது செழிப்பாய் காணப்படும். அது செழிப்பா இருக்கும், எப்போதும் செழிப்பா இருக்கும். அது ஏற்ற நேரத்துல அது அவருடைய அந்த கனிகளை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப பாருங்க, அந்த இடத்துல அவர்கள் எதை செய்தாலும் அது வாய்க்கப்படும் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் மிகுந்த ஒரு கனி கொடுக்கிற ஒரு மரமாக, ஒரு செடியாக அவர் காணப்பட்டவராக இருக்கிறார். அவரு எல்லா நேரத்திலையும் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது பார்க்கும்போது எல்லாமே அவருக்குள்ள இருந்தது. அன்பு இருந்தது, நீடிய சாந்தம் இருந்தது, நீடிய பொறுமை, அவருக்கு பொறுமை இருந்தது, இச்சையடக்கம் இருந்தது, அநேக காரியங்கள் அவருக்குள்ள இருந்தது. அவர் துன்மார்க்கமாக போகல, துன்மார்க்கமான வார்த்தைகள் இட்டுக்கொண்டு போகல. அவருடைய வாழ்க்கையில எல்லாமே கர்த்தருக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து அவர் என்ன பண்ணுகிறாரு, ஒரு மிகுந்த ஒரு கனி கொடுக்கிற ஒரு செடியாக, கனி கொடுக்கிற ஒரு பிள்ளையாக அவர் ஏற்படுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, எந்த மனுஷனுக்குள்ள இந்த கனிகள் இருக்கிறதோ, எந்த மனுஷனுக்குள்ள இந்த குட் திங்ஸ் இருக்கிறதோ, அந்த மனுஷன் என்னைக்கு வறண்டு போக மாட்டான், எப்போதும் தோற்று போக மாட்டான். அவன் வாழ்க்கையில எப்போதும் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க கொண்டேதான் இருப்பார். ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில எப்போதும் நீர் ஊற்றுகள், எப்போதும் அவனுடைய வாழ்க்கை கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். தேவன் அவன் எந்த காரியங்களை செய்தாலும், எந்த இடத்துல போனாலும், அவருடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய காரியம் என்ன, அவருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு நம்ம யோசித்து பார்க்கலாம், நம்ம தேவனுக்கு கனி கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா, நம்ம தேவனுக்கு கனி கொடுக்கிறவங்களா இருக்கணுமா, நமக்குள்ள இந்த மாதிரி காரியம் இருக்கா? அப்போ தேவன் இன்னும் ஒரு காரியத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு. 9 காரியங்கள் இருக்கிறதா, கனி கொடுக்கிற விஷயங்கள் ஆண்டவர் சொல்றாரு. 9 காரியங்கள் இருக்கிறது. கலாத்தியர்ல 5வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிப்போம். 22, 23 மட்டும் வாசிப்போம். ஆவியின் கனியோ, பாருங்க, ஆவின் கனியோ இது முதல் அன்பை குறிக்கிறதா இருக்கு, அன்பு காட்டுகிறதா இருக்கிறது. பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையில அவர் ஒரு கனி கொடுக்கிற ஒரு செடியாக அவர் காணப்பட்டார் இருக்கு. முதலாவது யோசேப்புக்குள்ள தன் அன்பு இருந்தது, அவருக்குள்ள அன்பு இருந்தது. பாருங்க, அவரோட குடும்பம், அவரோட சகோதரர்களை அவரை விற்று போட்டு அவர் அடிமைத்தனத்துல அனுப்பி அவர்கள் இருக்காங்க. சில நாட்கள் கடைந்து, சில நாட்கள் ஆன பிறகு இவர்கள் எல்லாம் யோசேப்பை பார்க்க வரக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை யோசேப்பு
யோசேப்போட வாழ்க்கையில அந்த அன்பு வெளிப்படலைன்னா அங்கத்துக்கு அங்கே ஒரு பழிக்கு பழி அவர் என்ன பண்ணியிருப்பாரு, செய்திருப்பாரு. தன்னை குடும்பத்தையும் தன்னை பிள்ளைகள் அவங்களோட தனக்கு இருக்கிற அவங்களோட நண்பர் அவங்களோட சகோதரர் எல்லாரையும் அவர் நேசித்தவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவருக்குள்ள இருக்கிற கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கொடுக்கிற ஒரு கனி, அந்த அன்பு என்ற அந்த கனி நமக்குள்ள வெளிப்படுகிறதா இருக்க வேண்டும். அந்த அன்பு என்ற கனி வரும்போது இன்னைக்கு வாழ்க்கையில நம்மளுக்கே விரோதமாக நம்மளை தூத்தி நம்மளை அவமானப்படுத்தி நம்மளை வேதனைப்படுத்தி நம்மளை தள்ளிவிட்டாலும் அவர்கள் நமக்குள்ள அந்த நல்ல அந்த குட் திங்ஸ் அந்த கனிகள் இருக்கும்போது அவர்களை பார்த்து நம்ம நேசிக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அதுதான் யோசேப்போட வாழ்க்கையில நடந்தது. இதுதான் அவரோட வாழ்க்கையில அவர் என்ன பண்ணாரு, அன்பு செலுத்தினவரா இருக்கார். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது சந்தோஷம். பாருங்க, யோசேப்புக்குள்ள அவரோட வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை அவருக்குள்ள வந்துச்சு. ஆனா அவரோட ஒரு எகிப்து தேசத்துல ஒரு சந்தோஷமாக அவர் எல்லாத்தையும் ஆளுகை செய்கிறவராக யோசேப்போட வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் துக்கமா இருந்தார், ஒரு நாள் வேதனையோடு இருந்தார். அவர் மேல அவமானங்கள் சூழும் போது, அவர் மேல பழிகள் வரும்போது, அவர் மேல சில குற்றங்கள் வரும்போது அவர் ஒருவேளை வேதனையா இருந்தாரு. ஆனா தேவன் அவரோட வாழ்க்கையில எப்போது அவர் கனி கொடுக்கிற ஒரு மனுஷனாக மாறும் போது யோசேப்போட வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றினார். அவருடைய வேதனைகள் எல்லாம் தூக்கி போட்டார். அவருடைய காரியங்கள் எல்லாம் எடுத்து அவருக்கு ஒரு சந்தோஷமான எகிப்து தேசத்தை எல்லா ஒரு பெரிய ஒரு அத்தாரிட்டிஸ் ஒரு அதிகாரத்தோடு ஆளுகை செய்யும்படியாக யோசேப்புக்கு வரக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நம்மளுக்கு ஒருவேளை அப்படியே ஒரு துக்கம் நம்மளுக்குள்ள செயல்பட்டு கொண்டிருக்கலாம், வேதனை செயல்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி நம்ம மேல வீணான சில காரியங்கள் வந்திருக்கலாம், வீணான பேச்சுகள் வந்திருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உங்களோட துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றக்கூடிய தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படும் முதல் சந்தோஷம். முதல் இந்த இடத்துல அன்பு சொல்லுகிறது, இரண்டாவது சந்தோஷத்தை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படி கீழே வாசிங்க. சமாதானம் இருந்தது. ஹல்லேலூயா. யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது, அவருக்குள்ள ஒரு சமாதானம் என்ற ஒரு கனி அவருக்குள்ள காணப்பட்டது. ஹல்லேலூயா. அவருக்குள்ள அந்த இடத்துல அவர் என்ன ஒரு ஜெபம் எடுத்தாலும், எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், எந்த காரியத்தை பேசினாலும் யோசேப்போட வாழ்க்கையில ஒரு சமாதானம் காணப்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் எந்த இடத்துல போனாலும், எந்த இடத்துல இருந்தாலும் அவர் மூலியமா அவருக்குள்ள இருக்கிற அந்த கனி, அவருக்குள்ள இருக்கிற அந்த குட் திங்ஸ் சமாதானத்தை வர பண்ணுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒருவேளை இந்த மாதிரி கனி கொடுக்காத காரியங்கள் இல்லாத விட்டா நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த இடத்துலயும் சமாதானமாக இருக்க முடியாது. எந்த மனுஷனுக்குள்ள இந்த கனி இருக்கிறதோ அந்த கனி என்னாகிறது என்றால் அது தேவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல சமாதானத்தை வர பண்ணுகிறவரா இருக்கு. நாலாவது வாசிங்க. நீடிய பொறுமை. நீடிய பொறுமையோடு காணப்பட்டார். ஹல்லேலூயா. நீடிய பொறுமையோடு காணப்பட்டார். அவர் மேல குற்றங்கள் வரும்போது கூட, அவரை நிந்திக்கும் போது கூட, அவரை அவமானப்படுத்தும் போது கூட, அவரை பேசும்போது கூட அவரு நீடிய ஒரு பொறுமையோடு காணப்பட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவருக்கு தெரியும், தேவன் நான் தேவனோடு கூட இருக்கேன், தேவன் எங்களை நேசிக்கிறவரா இருக்கார், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார், என எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய தேவன் இருக்கிறார். அவர் கொடுத்த அந்த நீடிய அந்த பொறுமை, நீடிய அந்த காரியம் எனக்குள்ள இருக்கிறது என்று யோசேப்புக்கு ஒரு நிச்சயம் தெரியும். ஹல்லேலூயா. இந்த நீடிய பொறுமை என்றது நமக்குள்ள காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நீடிய பொறுமை, இந்த இச்சை எடுக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்கிறது. ஐந்தாவது பாருங்க, தயவு இருந்தது. ஹல்லேலூயா. யோசேப்புக்குள்ள என்ன இருந்தது, அவருக்குள்ள ஒரு தயவு இருந்தது. பாருங்க, அவருக்குள்ள இந்த எல்லாம் இந்த குட் திங்ஸ் எல்லாம் நீங்க அவருடைய காரியங்களை நீங்க வேதத்துல வாசிக்கும் போது அவர் எப்படி செயல்பட்டாரு, அவர் என்னென்ன காரியங்கள் செயல்படும் போது அவர் தயவு உள்ளவரா இருந்தார். தேவன் முதலாவது தயவு உள்ளவரா இருந்தாரு. அந்த தயவு யோசேப்புக்குள்ள இருந்தது நிமித்தம் அவரும் தயவு உள்ளவரா இருந்தார். ஹல்லேலூயா. எல்லாத்துலயும் மன்னிக்கிறவராக தயால ஒரு மனசு உள்ள ஒரு யோசேப்பாக காணப்பட்டார். இவ்வளவு அவருக்குள்ள இருக்கிற
இருக்கிற கேரக்டருங்க, அவருக்குள்ள இருக்கிற குணங்கள், அவர் பெற்ற தகுதிகள், இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு ஒரு நல்ல காரியங்களை அவர் மூலியமா நம்ம கற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, அவர்களுக்குள்ள இப்படியாக தயவுள்ள ஒரு குணம் இருந்தது. அவர் யாரையும் பழி வாங்கல, யாரையும் அவர் அவமானப்படுத்தினவங்க கூட யாருக்கும் பழி வாங்க போல, அவர்கள் எல்லாம் நேசித்து தயவுள்ளவராக அவர் காணப்பட்டவராக இருக்கிறார். அப்படியே வாசிங்க. நற்குணம், நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. இப்படிப்பட்ட பிரமாணத்துக்கு வேற ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. இங்க கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில அவர் கொடுத்த ஒரு பெரிய விஷயம் என்னென்றால், அவர் மிகுந்த கனி கொடுக்கிற ஒரு செடியாகும் அவரை வைத்தவரா யோசேப்போட வாழ்க்கையில இருந்தது. அப்போ யோசேப்போட வாழ்க்கையில பொறுமை இருந்திருக்கும், நீடிய பொறுமை இருந்திருக்கும், இச்சை அடக்கம் இருந்திருக்கும். எல்லா காரியமும் ஒரு கனி கொடுக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இது செயல்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு 9 வரங்களை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு, 9 கனிகளை ஆண்டவர் கொடுத்துக்கிறார். இந்த 9 வரங்கள்ல என்ன பண்ணுகிறோம்னா, நம்மளுக்கு கொடுக்கிற அந்த வரங்கள்ல நம்ம வேலை செய்கிறவரா இருக்கிறோம், பயன்படுகிறவரா இருக்கிறோம், ஊழியங்களை செய்யக்கூடியவங்களா இருக்கிறோம். ஆனா இந்த 9 கனிகள் என்றது என்னன்னா, அது தேவனுக்கு நம்ம கொடுக்கிற காரியம். இந்த 9 கனி நமக்குள்ள அன்பு இருக்கிறதா அப்படின்ற இந்த 9 கனிகளை நம்ம கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். யோசித்து பாருங்க, இன்னைக்கு அந்த 9 கனிகளை நம்ம கொடுக்கிறோமா? நமக்குள்ள இந்த 9 காரியங்கள்ல நம்ம எதுல தவறி இருக்கிறோம் என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். நமக்குள்ள இச்சை அடக்கம் இருக்கிறதா? நம்மளுக்குள்ள நீடிய பொறுமை இருக்கா? தயவுள்ள குணம் இருக்கிறதா? இன்னைக்கு சந்தோஷம் இருக்கிறதா என்று இன்னைக்கு ஒவ்வொரு இந்த 9 விஷயங்களை நம்ம தியானிக்கிற வழக்கம். இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது தேவன் நம்ம மேல பிரியமாகிறவரா இருக்கிறார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு? வாய்க்க பண்ணுகிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையில, அவருடைய வாழ்க்கையில ஏன் தேவன் அவரை அவ்வளோ ஒரு உயர்த்தி அவ்வளோ ஒரு மேன்மையான ஸ்தானத்துக்கு அவர் கொண்டு போகணும் என்றால், இவர்களுக்குள்ள அந்த கனி மிகுந்த அந்த கனி கொடுக்கிற காரியம் செயல்பட்டதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவரோட கூட போன்ற சகோதரர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பேர்கள் சூட்டப்பட்டது, ஒரு காரியங்கள் சொல்லப்பட்டது. ஆனா யோசேப்புக்கு மட்டும் அவர் அவரை எதுல குறிப்பிடுகிறாங்க என்று பார்க்கும்போது, அவர் மிகுந்த ஒரு கனி கொடுக்கிற ஒரு மனுஷன் என்று வேத வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. அதே நம்ம புதிய ஏற்பாடுல நம்ம பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரத்துல அதுல 1லிருந்து 5 வசனங்களை வாசிப்போம். நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யாக திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், என் பிதா தோட்டக்காரரா இருக்கிறார். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ, என்னில் கனி கொடுக்காத கொடி எவைகளோ அதை அவர் அறுத்து போடுகிறார், அவைகளை அறுத்து போடுவார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை அதிகமாக கனி கொடுக்கும்படியாக அதை கர்த்தர் சுத்தப்படுத்துகிறவரா இருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் சொன்ன உங்களுக்கு உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள், இப்போதே நீங்கள் சுத்தமாய் இருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது, அது தானாக கனி கொடுக்க முடியாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் இல்லாம ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல அவரே திராட்சை செடியா இருக்கிறார். அவரே பாருங்க, அந்த இடத்துல நல்ல அந்த கொடி எவ்வளவு அந்த அளவுக்கு போகிறதோ அந்த கொடிக்குள்ள என்ன பண்ணுகிறாரு? அதை சுத்தம் படுத்தி ஆண்டவர் மிகுந்த பலன் கொடுக்கும்படியாக நம்மளே ஆண்டவர் வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். நம்ம தேவனுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும். இந்த பாருங்க, இந்த திராட்சை செடிக்கு இந்த கொடி
அது அந்த அந்த கொடி வந்து அதுல நிலைத்தில்லைன்னா அது மிகுந்த பலன் கொடுக்க முடியாது. அதே போலதான் தேவனுக்குள்ள நம்ம நிலைத்து இல்லைன்னா, நம்ம தேவனுக்குள்ள அந்த கனிகளை கொடுக்காவிட்டால், அந்த கனிகள் இல்லாத அந்த கனிகள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தூக்கி போடுங்க என்றார். கனி கொடுக்காத எது ஒன்றும் ஆண்டவர் வைத்துக் கொள்ள மாட்டார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நமக்குள்ள இருக்கிறது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம தேவனோடு கூட கனெக்ட் ஆகி இருக்க வேண்டும். தேவனுடைய அந்த அந்த கொடி எப்படி கனெக்ட் ஆயிருக்கோ, அந்த கொடி பார்க்கும்போது அந்த அந்த செடிக்குள்ள கனெக்ட் ஆகும் போது அது எந்த அளவுக்கு போகக்கூடியதுன்னா அந்த அளவுக்கு போகக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு தேவனோடு கூட நம்ம கனெக்ட் ஆக வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக, நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாக, நல்ல ஆண்டவருக்கு நல்ல நல்ல காரியங்களை செய்கிறவர்களாக நம்மளை என்ன பண்ண வேண்டும்? நம்ம மாற்ற வேண்டும் தேவனோடு கூட. ஹல்லேலூயா. நம்ம தேவனோடு கூட, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ள. அவர் தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் தான் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார். அவர் நம்மளை தெரிந்து கொண்டு அவர் என்ன பண்ணுகிறாரு? நம்ம கிட்ட ஒவ்வொரு நாளும் எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறவரா இருக்கிறார். இன்னைக்கு அநேக பேர்கள் வந்து என்ன பண்ணா, நம்ம சரியான ரீதியில கனி கொடுக்கல. இன்னும் கனி கொடுக்கிறவர்களா நம்ம மாறல. நம்ம நல்ல ஒரு கனி கொடுக்கிறவர்களா மாறணும். அதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில அவர் முதலாவது வந்து அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்ட காரணத்துக்கு எது என்றால், அவர் ஒரு பெரிய எகிப்து அந்த ராஜாவை ஒரு ஆளுகை செய்கிறவரா அந்த இடத்துல மாற்றப்பட்டார் என்றால், அவர் பார்க்கும்போது அவர்கிட்ட இருக்கிற திறமையோ கிடையாது, அவருக்கு இருக்கிற டாலண்ட் கிடையாது, அவர் எந்த விஷயமும் கற்றுக்கொண்டு போகல. தேவனோடு கூட நிலைத்திருந்தது நிமித்தம் கர்த்தர் அவரை உயர்த்தினவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த மனுஷன் கர்த்தரோடு கூட நிலைத்திருக்கிறாரோ, எந்த மனுஷன் கர்த்தரோடு கூட நிலைத்திருந்து அவருக்கு கனி கொடுக்கிற மனுஷனா மாறுகிறானோ, அவருடைய வாழ்க்கை எந்த இடத்துக்கு போனாலும் அவருடைய காரியங்கள் வாய்க்க பண்ணும். அவருடைய காரியங்களை கர்த்தர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதுல பாருங்க, அதுல 2வது வசனத்தை வாசிங்க. அது யோவான்ல, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ. இங்க பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு. எந்த செடியோ கனி கொடுக்காத எவைகளோ அதை அவர் அறுத்து போடுகிறார். யார் அறுத்து போடுகிறாரு? யார் அறுத்து போடுகிறாரு? தேவனே அதை அறுத்து போடுகிறார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏன் ஆண்டவர் வந்து கனிகளை விரும்புகிறார் என்று பார்க்கும்போது, இந்த கனிகள் என்றது, அந்த 9 கனிகள் என்றது தேவன் மிகவும் விரும்பக்கூடிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ இத்தனை காரியங்களும் நமக்குள்ள இருக்கு. எந்த கனிகள் அந்த கனிகள் கொடுக்காது இருக்கிறதோ அந்த கனிகளை தேவனே சொல்றாரு அறுத்து போடுங்க என்றார். அதுல பாருங்க, 3வது அப்படியே வாசிங்க. கனி கொடுக்கிற கொடி எதுவோ. இங்க பாருங்க, கனி கொடுக்காதது அறுத்து போடுன்ட்டாரு. இங்க கனி கொடுக்கறத பத்தி பேசுறாரு ஆண்டவர். அது அதிக கனிகளை கொடுக்கும்படி பாருங்க, இன்னும் ஆண்டவர் உதவி செய்யறாரு. இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் அந்த அந்த கனி கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? இன்னும் கொஞ்சம் உதவி செய்யறாரு. அந்த இடத்துல என்ன உதவி செய்யறாரு பாருங்க. அதை சுத்தம் பண்ணுகிறார். அதை சுத்தப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுதே நீங்க சுத்தமாய் இருக்கிறீர்கள். அந்த கனிகள் விஷயங்கள் வரும்போது ஆண்டவர் சுத்தப்படுத்தி அந்த கனிகள் என்ன பண்றாரு? இன்னும் பலன் கொடுக்க வைக்கிறார். தோற்று போக்க வைக்கல. ஆண்டவர் வந்து ஏதோ துன்மார்க்கத்துல நம்மள போகும்படியாக ஆண்டவர் விடல. ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் கனி கொடு, இன்னும் கனி கொடு, இன்னும் கனி கொடு என்று அந்த இடத்துல பேசக்கூடிய காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில இருக்கிற அதுதான் நடந்ததா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப பார்க்கும்போது ஒரு யோசேப்பின் நிமித்தம் அந்த இடமே, அந்த தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது என்றால், அவர் ஒரு குட் திங்ஸ், அவருக்குள்ள இருக்கிற நல்ல ஒரு கனி கொடுக்கிறவராக அவரு மாற்றப்பட்டார் என்று தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். இந்த இடத்துல சங்கீதம் 128 3வது வசனத்தை வாசிப்போம். இதுல ஒரு குடும்பத்தை ஆண்டவர் குறிக்கிறார். உங்களுடைய மனைவி எப்படி இருக்க வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய இந்த வசனமா இருக்கிறது. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். திராட்சை கொடியை போல் இருப்பாய். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கஞ்சுகளை போல் இருப்பார்கள். ஹல்லேலூயா. இவருடைய மனைவி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திரீகளுக்கு ஆண்டவர் சொல்லப்பட்ட காரியம் என்னென்றால், அவர்கள் திராட்சை கொடிகளை
போல் இருப்பார்கள். அல்லேலூயா. இந்த இஸ்ரேல்ல தான் நீங்க போகும்போது அவருடைய வீடுகளுக்கு முன்பாக, எல்லார் வீட்டுகளுக்கு முன்பாக ஒரு திராட்சை கொலை தொங்கி கொண்டிருக்கும். அந்த திராட்சை செடி தொங்கி கொண்டிருக்கும். அது அருமையான ஒரு குடும்பத்தை தேவன் காண்பிக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண வேண்டாம், தேவனோடு கூட அந்த கொடியாக இருக்கும்போது அவர் என்ன பண்ணுகிறார், எல்லா காரியத்திலையும் தேவன் என்ன பண்ணுகிறாரு, நம்மளை நடத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திராட்சை செடியா இருக்கிறார், தோட்டக்காரரா இருக்கிறார், எல்லாமே அவர் செய்கிறவரா இருக்கிறார். ஆனா நம்ம மிகுந்த கனி கொடுக்கிறவங்களா நம்ம இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க புறப்பட்டு போங்க, கொளுத்த கன்றுகளை போய் ஓங்கி நீங்க வளருங்க என்று தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு தகுதி பெற்றவர்களா, கிறிஸ்துக்குள்ள நம்ம தகுதி பெற்றவர்களா என்று நம்ம யோசிக்க வேண்டும். ஆனா யோசேப்பு தன்னை தகுதி பெற்றுக் கொண்டாரு. அவருடைய வாழ்க்கையில அவர் செய்ததெல்லாம் வாய்க்கப்பட்டது. அவருடைய வாழ்க்கையில போனதெல்லாம் வெற்றி சிறக்க கர்த்தர் செய்தவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வசனம் நம்மளுக்கு என்ன போதிக்கிறதோ அதுக்குள்ள நம்ம போகிறோம். நம்ம போகிறவரா இருக்க வேண்டும். நம்ம மிகுந்த நம்முடைய பிள்ளைகள் ஆகட்டும், நாங்கள் ஆகட்டும், எல்லாரும் ஒரு நல்ல மனைவி ஆகட்டும், யாராகட்டும், நல்ல கனி கொடுக்கிற பிள்ளைகளாக அவர்கள் கர்த்தருக்குள்ள நம்ம ஓங்கி வளரும்படியாக, கர்த்தரோடு கூட நிலைத்திருந்து கர்த்தரோடு கூட ஓடும்படியாக, கர்த்தருடைய காரியங்கள்ல ஈடுபடும்படியாக கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரே, என் வாழ்க்கையில இப்படி இருக்கிறதப்பா, ஆண்டவரே நான் உனக்கு, ஆண்டவரே உங்களோட வாழ்க்கையில இந்த மாதிரி நான் காரியங்களை நான் ஏற்படுத்தி கொண்டிருக்கேன். என் வாழ்க்கையில சரியான ரீதியில் கனி கொடுக்க முடியல. ஆனா இன்னைக்கு ஆண்டவரே நான் கனி கொடுக்கிறேன், நான் மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவரே சுபாகத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா, நான் முற்றிலுமாக உமக்கு பிரியமானவனாக, உமக்கு கனி கொடுக்கிறவனாக நீங்க என்னை மாற்ற வேண்டும் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நம்மளுக்கு நல்ல குட் திங்ஸை ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார். அவர் எந்த மாதிரி மனுஷனையோ அவர் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எந்த மாதிரி பாவியை கூட கர்த்தர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவருடைய குணங்களை பாருங்க, அவருடைய காரியங்களை பார்க்கும்போது தேவன் மகத்துவமான காரியங்களை, அற்புதமான காரியங்களை தேவன் செய்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த உண்மையாக இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை எல்லாவற்றிலையும் உங்களை என்ன பண்ணுகிறாரு, தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கலாம். அந்த இடத்துல அப்பா ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களாகட்டும், நாங்களாகட்டும் மிகுந்த ஒரு கனி கொடுக்கிற ஒரு குடும்பமாக கர்த்தர் எங்களை மாற்றுங்க ராஜா. யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவரே, அவரை ஒரு கொடி, ஆண்டவரே அவரை ஒரு திராட்சை செடி என்று, ஆண்டவரே ஒரு செடிகள் என்று சொல்லப்பட்டுக்கிறதையா, கனி கொடுக்கிற மனுஷன் என்று சொல்லப்பட்டுக்கிறதையா, ஆண்டவரே அவருக்கு நாங்களும் கனி கொடுக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க, கனி கொடுக்கிறவங்க எங்களை மாற்றுங்க கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் பேசுங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.